Hello my darling doctors. நம்ம போன லெக்சர்ல புரோட்டோசோவன்ஸ் பத்தி படிச்சோம். எது கீழனா புரோட்டிஸ்டா கீழ. ஓகேவா? கிங்டம் புரோட்டிஸ்டா கீழ புரோட்டோசோவன்ஸோட ஸ்டாப் பண்ணோம். பட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் நம்ம வந்து அதோட ஸ்டாப் பண்ணோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் வியூ ஆஃப் டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் பத்தி பார்த்துட்டு then we will move on to kingdom fungi. ஓகேவா? ஸோ இப்போ as I told you in the last lecture, there are different types of protozoan. One is amoeboid, amoeba மாதிரி false foot, ஓகேவா? அதாவது pseudopodia இருக்கிறது. Next is flagella இருக்கிற protozoan, அதுக்கப்புறம் cilia இருக்கிற protozoan, and then spore producing protozoan. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாலுத்தையுமே இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கிங்டம் ஃபங்கைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிங்டம் ஃபர்ஸ்ட்டு அமீபாய்ட் புரோட்டோசோன் கீழே 4 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இது எல்லாத்துக்குமே presence of pseudopodia. There is a presence of pseudopodia. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ் ஃபீட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஃபீட்டில் எங்கே நினைக்குதோ, இப்போ வந்து இந்த அமீபா இட் ஹேஸ் டு ரீச் திஸ் பாயிண்ட்னா இந்த ஃபால்ஸ் ஃபீட் அப்படியே ஈலாங் ஆகிட்டு, அப்புறம் இதுவுமே அப்படியே ஈலாங் ஆகிட்டு, அப்படியே இதே மாதிரி கிளைடிங்காக இட் மூவ்ஸ். அதுதான் சூடோபோடியாவோட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மெரீன் அமீபாய்ட்ஸ், மெரைனில் இருக்கிற அமீபாய்ட்ஸ்க்கு தே ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ். சிலிக்கா ஷெல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அதில் இருக்கிற செல் வால் இஸ் சிலிகேஷியஸ் நேச்சர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அமீபா புரோட்டியஸ், என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஓகேவா? இதில் சம்திங் கால் அமீபிக் டிசென்ட்ரி. ஓகேவா? டிசென்ட்ரி. இந்த அமீபிக் டிசென்ட்ரி எந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் அமீபா காஸ் பண்ணுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாட் காசஸ் அமீபிக் டிசென்ட்ரி? நெக்ஸ்ட்டு flagellated protozoans. ஸோ எந்தெந்த புரோட்டோசோவனுக்கெலாம் there is a presence of a locomotory organ. அந்த locomotory organ பேர் என்ன? flagella. That is flagellated protozoans. ஓகேவா? இப்போ they have flagella for locomotion. ஸோ இங்கே இப்போ நீங்கள் இந்த ட்ரிப்பானோசோமாவை பார்த்தீங்கன்னா, or when you talk about Euglena, they all have the presence of flagella. See, ஒரு whip like flagella இருக்கு, right? So trypanosoma is a spiral shaped protozoan, and in the trypanosoma it causes sleeping sickness. So ஆஃப்ரிக்காவில் இதுக்கு ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா? யூ கேன் ஜஸ்ட் ரிமைண்ட் மீ இன் த கமெண்ட்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் பொத்துன்னு பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலிங் டவுன். அதுக்கப்புறம் ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, அவங்களோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்மளோட ட்ரிப்பானோசோமா கேம்பியன்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் பார்ட் ஐ வில் டெல் யூ, லைக் மோர் தென் த ஸ்டடீஸ் இல்லையா, இதுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ யூ ஆல்சோ இஃப் யூ லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிங்க. ஓகேவா? என்னோட வியூ பாயிண்ட் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் 10 ரீல் பார்க்கறதுக்கு வியூ 2 to 3 ரீல்ஸ், அண்ட் அந்த நெக்ஸ்ட் டைம் இருக்குல்ல, go view this thing. உங்களை என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லவே கிடையாது. என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப், பட் யூ ஹாவ் டு நோ ஹவு டு பேலன்ஸ் யுவர் லைஃப் with the other unnecessary activities. சரியா? next is ciliated protozoans. so cilia இருக்கிற protozoan, for example can you see paramecium, குட்டி குட்டி cilia இருக்கு. so இதுக்கு எப்படி ஃப்ளஜெல்லா இதோட லோகோமோட்டரி ஆர்கனோ, அந்த மாதிரி இந்த சீலியா தான் இதோடைய லோகோமோட்டரி ஆர்கன். ஓகேவா? தே ஹாவ் சீலியா ஆல் ஓவர் தேர் பாடி விச் ஹெல்ப் இன் லோகோமோஷன் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு பாரமீஷியம் இங்கே இருக்குது, இதோட ஃபுட் இருக்குது. அப்படி என்ன ஆகும்? சீலியா வச்சு இதோட ஃபுட்டை இட் மூவ்ஸ் இன்சைட் இட்ஸ் பாடி. அதுக்கப்புறம் உள்ள ஃபுட் வேக்யூல் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் லேட்டர் பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தே ஹாவ் அ கேவிட்டி. ஸோ இப்போது பாரமீஷியம், இப்போ நம்மளுக்கு மவுத் இருக்குது. பாரமீஷியமோட மவுத் பேர் இஸ் கல்லெட். கல்லெட். ஓகேவா? கல்லெட். ஸோ கல்லெட் என்ன பண்ணோன்னா, சீலியா வாட்டர் மூமெண்ட்டில் ஒரு போட்டோட ரோ மாதிரி இட்
moves, food items அப்படியே it covers and put it inside the gullet and nicely digest it. Next, sporozoans. Sporozoans என்ன அர்த்தம்னா spore producing இல்ல spore producing protozoans. அதுதான் sporozoans அப்படின்னு சொல்றாங்க. They have a infectious spore like stage. இப்போ நம்மளுடைய மலேரியா எடுத்துட்டோம்னா malaria is caused by a sporozoan, okay, which is called as plasmodium. So plasmodium vividis, plasmodium ovale, plasmodium falciparum, இதெல்லாம் ஒரு type of malaria cause பண்ணும், கரெக்டா? But all of this plasmodium as an infectious stage, and the infection stage என்னன்னா that is the sporozoid stage, okay? In the sporozoid stage ல தான் what it do னா it exactly spreads, blood stream ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கும். அப்பதான் fever and chills ரொம்ப hype up ஆகும், ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. I will tell whenever time is there. So இவ்வளவுதான் நம்ம இந்த types of protozoans பார்த்தாச்சு. Next we will talk about kingdom fungi. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கிங்டம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு கிங்டம். லைக் எப்படி கிங்டம் மொனேரா, கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அந்த மாதிரி படித்தோமோ, கிங்டம் ஃபங்கைனால எல்லாருக்குமே ஞாபகம் வருது மஷ்ரூம், ஓகேவா? எனக்கு ஸ்பெசிஃபிக்கலாக மஷ்ரூம் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், தோஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ வாண்ட் நிறைய கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட் ஆஃப் த கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் ஆர் பாய்சனஸ், ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுன்னா, as a family we went to கொடைக்கானல், ஓகேவா? அதுதான் என்னோட லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year. அதுதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமுக்கு கொடைக்கானல் போகிறேன், ஓகேவா? அப்போ அங்கே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் ப்ராஹிபிட்டட் பிகாஸ் தட்ஸ் அ ஹில்ல. அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடம் பேர் தெரியல, க்ரீன் வேலி பாயிண்ட் ஒன்று இருக்கும். லைக் ஆக்சுவலாக அது கொடைக்கானலோட சூசைட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது இட்ஸ் ஃபுல்லி க்ளோஸ்ட், ஓகே? அந்த க்ரீன் வேலி பாயிண்ட்டுக்கு போகும்போது அது போகிற இடத்துல ஒரு புஷி, லைக் லஷ் புஷி இடம் இருந்துச்சு. அங்கே உள்ள when you go no, எல்லாம் பெரிய பெரிய மரத்துக்கு கீழே there was குட்டி குட்டி க்யூட் மஷ்ரூம்ஸ், ஓகேவா? லைக் அந்த மஷ்ரூம்ஸை பார்த்தாலே எப்படி தோணுச்சுன்னா, அதை யூ ஹாவ் டு லிட்டரலி லைக் pluck it and keep it in your handsன்னு தோணும். அதுக்கப்புறம் தான் you know right, most of the colorful mushrooms are poisonous. அங்கே I saw variety of mushrooms, orange color, red color, வேறு என்ன கலர் பார்த்தேன்? I saw even greenish tinted mushrooms, வேறு level mushrooms. If at all, I don't know, நான் போனது was rainy season. அங்கே ரெய்னி சீசன்னா ஐ திங்க் நவம்பரோ செப்டம்பரோ ஐ வெண்ட், ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் இஃப் அட் ஆல் யூ கெட் அ சான்ஸ் டு கோ டு கொடைக்கானல், ஐ டோன்ட் நோ அபவுட் ஊட்டி, நெக்ஸ்ட் ட்ரிப் ஐ ஹாவ் டு கோ டு ஊட்டி. ஊட்டியோட சூப்பர் டூப்பர் ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்குன்னு இந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டு கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ், சரியா? ஸோ கிங்டம் ஃபங்கை. ஸோ கிங்டம் ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டோரினா, திஸ் மஷ்ரூம், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய மஷ்ரூம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு சர்ச் த நேம்ஸ் ஆஃப் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ். டாப் 5 பாய்சனஸ் மஷ்ரூமோட பேர் கீழே கமெண்ட்டில் எழுதுறீங்க, ஓகேவா? நான் ஊட்டியில் இருக்கிற குட் பிளேசஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா, என்னென்ன பிளேஸ் இருக்குது கமெண்ட் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஆர்வம் யூ ஹாவ் டு ஷோ இன் ஆல் ஆஃப் திஸ். டாப் 5 பாய்சனஸ் மஷ்ரூம் ஐ வாண்ட் ஆல் மை சில்ட்ரன் டு புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா, வி ஆல் நோ தட் ஃபங்கை இஸ் யூகேரியாட்டிக். யூனிசெல்லுலார் ஃபங்கையும் இருக்கும், மல்டி செல்லுலார் ஃபங்கையும் இருக்கும். ஸோ ஃபங்கையில் மோஸ்ட்டாக they are all eukaryotic, பட் சிங்கிள் செல்டாகவும் இருக்கும், மல்டி செல்லுலராகவும் இருக்கும், ஓகேவா? நல்லா பசங்களா, திஸ் ஃபங்கை டஸ் நாட் ஹாவ் அ குளோரோஃபில். அப்போனா ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த ஃபங்கைக்குமே நடக்கவே நடக்காது. பிகாஸ் they are all heterotrophic, most predominantly they are all saprophytic, ஓகேவா? they are most closely related to animals than plants. ஸோ ஏன் அந்த மாதிரி சொல்கிறோன்னா, இப்போ வந்து
ஸ்பெசிஃபிக்காக எப்படி யூக்ளின் ஆகட்டும், புரோட்டோசோவா ஆகட்டும், வி சே ரைட் இட்ஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அன் அனிமல். அந்த மாதிரி ஃபங்கை அதோட ஃபீச்சர் more like a plant, it resembles the animal. அதனால தான் they are closely related to animal than plants ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து தான் ஆக்சுவலாக ஃபங்கையோடைய கண்டென்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் லைக் ஃபங்கை ப்ரிஃபர் டு கோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். ஸோ வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸ்னால் என்ன அர்த்தம்னா எப்பவுமே கோல்டாக இருக்கிற இடம் கிடையாது, கொஞ்சம் டேம்பாக இருக்கணும், வார்மாக இருக்கணும். அந்த வார்மாக இருக்கிற காரணத்துக்காக தான் எல்லா ஃபங்கையும் ஒரு பெரிய பார்க்குக்கு சைடில், ஒரு பெரிய உடன் லாகுக்கு அடியில், அந்த மாதிரி இல்லை ஒரு பெரிய என்ன சொல்கிறது காஞ்சி போன இலை இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வளர்கிறதுக்கு காரணம் இதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா கூலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் தேர் ஹேஸ் டு பி ஃபியூ வார்ம்னஸ். ஓகேவா? So fungi prefer to go in warm and humid places. So they have a rigid cell wall. Rigid na enna arthomna they have a well defined cell wall which is made up of chitin and glucans. So idoda cell wall, this is very important. Idu varaikum நம்ம protista-la irundha adoda cell wall is made up of ன்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபங்கைன்னு பார்த்துக்கிட்டோன்னா தேர் major component of the cell wall is chitin. நிறைய பசங்க I have seen them pronounce here chitin கிடையாது, chitin, KI-ன்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ chitin is a long chain polymer of N-acetyl glucosamine. N-acetyl glucosamine. ஸோ இதுதான். ஸோ ஒரு N-acetyl glucosamine அப்படியே சேர்ந்து when it becomes a long chain, polymeric chain. So monomeric chain na single unit, polymeric na multi units. So polymeric chain they form what? This chitin. இவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த மஷ்ரூம் பேர் என்ன? ரெட், திஸ் மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூமோட பேர் என்ன? ஐ டோன்ட் நோ பசங்களா, யூ கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஃபங்கைக்குமே அதுக்குன்னு ஒரு பாடி இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் ஃப்ரூட்னிங் பாடி. அதுக்கு கீழே ஸ்டால்க் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ரூட் இருக்குல்ல, நம்ம ஃபங்கைக்கு ரூட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் ஆஸ் ஹைஃபே. இந்த குரூப் ஆஃப் ஹைஃபே நிறைய பிரான்ச் ஆகி வளர்ந்து இது மாதிரி ஆகிடும். அண்ட் இன் தட் கேஸ் we call them to be mycelium. ஓகேவா? ஸோ ஹைஃபே, mycelium. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை ஆர் ஃபிலமெண்டஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கேன் யூ சி மோர் தென் த அப்பர் பாடி, லோவர் பாடி இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். அதோட ரூட்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஃபங்கைக்கு ரூட்ஸ்ன்ற வேர்ட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், வி யூஸ் த டேர்ம் mycelium. myceliumோட சிங்குலர் இஸ் ஹைஃபே. குரூப் ஆஃப் ஹைஃபே ஃபார்ம்ஸ் தி mycelium. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர் பாடிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஹைஃபே. ஸோ இப்போ தானே சொன்னேன், கேன் யூ சி ஒரு லாங் ஸ்லெண்டர்னா எந்த சைடும் வளையக்கூடிய, ஈஸிலி பெண்டபிள், ஃப்ளெக்சிபிள், ஸ்லெண்டர். அண்ட் வாட் இஸ் இட்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூல் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் தான் ஹைஃபே, லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் group of hyphae. The network of hyphae forms a bed-like structure called as mycelium. Okay va? So in the slide la important we spoke about hyphae, adukapram mycelium. Okay va? Next இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோன்னா இந்த ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஃபங்கைக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேசிக்காக ஹைஃபேயோடைய ஸ்ட்ரக்சர் பொறுத்து வாட் டஸ் அண்ட் ஹைஃபே கன்சிஸ்ட் ஆஃப். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ செப்டேட். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான டயக்ராம்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து ஏ செப்டேட் ஹைஃபே ஆர் கொயானோசைட்டிக் ஹைஃபே. ஏ செப்டேட் ஹைஃபே ஆர் அ கொயானோசைட்டிக் ஹைஃபேனா என்ன அர்த்தம்னா, we all know that ஹைஃபேல நிறைய செல் இருக்கும்.
ஒரு செல்லில் என்ன இருக்கும், செல்லோடைய நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ வந்து செல் அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஹைஃபேல அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா செல்லுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செல் வால் இப்படி டிவைடாக இருக்குல்ல, அது வி யூஸ் இட் டேர்ம் as செப்டா ஆர் அ செப்டம். இந்த மாதிரி இருக்கும் செப்டம். கேன் யூ see இது மாதிரி செப்டம். இப்போது எந்தெந்த ஹைஃபேக்கெல்லாம் அதோட ஆர்கனல் அந்த நியூக்ளியஸ் ரெண்டுமே ஒரு செப்டமால் இப்படி கவர் ஆகி இருக்கோ அந்த மாதிரியான ஹைஃபே பேரெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செப்டேட் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செப்டா இருக்குது, இங்கே இருக்குல்ல, செப்டேட் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த ஹைஃபேக்கெல்லாம் இது இல்லை பார்த்தீங்களா, இப்போ நான் திஸ் டசன்ட் ஹாவ், இங்கெல்லாம் செப்டமே இல்லை, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இங்கே செப்டா இல்லை, ஸோ அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏசெப்டேட். இதை டிவைட் பண்ணுறதுக்கு செப்டமே இல்லை, தட் இஸ் வை வி கால் இட் அஸ் ஏசெப்டேட் ஹைஃபே. ஏசெப்டேட் ஹைஃபேக்கு இன்னொரு பேர் என்னென்னா கோயானோசைட்டிக் ஹைஃபே. நல்லா இருக்குல்ல, கோயானோசைட்டிக் ஹைஃபே, ப்ரொனவுன்ஸ் த்ரூ த நோஸ். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, இதுக்கும் ஒரு வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ aseptate hyphae. So the hyphae are continuous tubule and how they are filled, multinucleated cytoplasm. ஓகேவா. ஸோ இப்போ செப்பரேட்டான செல் வால் இருந்தால் தான் செல்லுன்ற இது யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம இதுக்கு செப்பரேட்டான செல் இல்லையே, தே ஹாவ் அ செப்டம். ஸோ மல்டிநியூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கும் போது இங்கே பாருங்க பசங்களா, when there are so much of nucleus, இங்கே செல் வால் இருந்துச்சுன்னா ஐ வில் கன்சிடர் இட் டு பி அ சிங்கிள் செல். அப்போது இட் வில் பிகம் மல்டி செல்லுலார். ஓகேவா. ஸோ அப்போது செல் வால்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம செப்டேட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் பிகாஸ் ஒரு சிங்கிளான சைட்டோபிளாசம் இருக்குது and there are multinucleated, ஒரு nucleon is divided by the septum. Okay, so that's why we don't use the term unicellular, we use this term. Okay, so septate hyphae. So in some fungi, septate or cross walls are present in the hyphae and that is called as septate. So இது septate. Aseptate க்கு இன்னொரு word வந்து choanocytic. Okay வா. So the next thing, okay, இப்போ kingdom fungi உடைய food habits. ஓகேவா. kingdom hyphae ஓட food habits பார்த்தோன்னா there are 3 important types. One is saprophytic. My mouth got dry, children. Okay, okay. So இப்போ kingdom fungi பார்த்தோன்னா அதோட food habitல they are all heterotrophic, which means to say that they rely on other organism for food. எந்த மாதிரி தான் they relyனா they become a saprophytic mode of nutrition or a parasitic mode of nutrition or ஒரு mutualism in case of mycorrhiza or lichens. So இது mycorrhiza lichens அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் saprophytic. எப்பவுமே நான் சொல்கிறது தான் saprophyticனா they rely on dead organic matter. When they rely on dead organic matter, you call them to be saprophyte. இல்லாட்டி saprophytic mode of nutrition. அப்போ என்ன பண்ணும், dead substrate கிட்ட இருந்து எதை அப்சர்வ் பண்ணிக்கும், they absorb organic matter. ஓகேவா. So such fungi are called as saprophytic fungi. Next, parasitic fungi. Parasitic fungiனா என்ன அர்த்தம்னா, இப்போது saprophytic என்ன அர்த்தம், ஒரு ஆர்கனிசம் பெனிஃபிஷியலாக இருக்குது, இன்னொரு ஆர்கனிசம் இஸ் ஜீரோ ஆர்கனிசம், which means that இந்த ஆர்கனிசம் பெனிஃபிட்டும் ஆகாது, அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இல்லை. வை? பிகாஸ் இட்ஸ் அ டெட் ஆர்கானிசம். இட் இஸ் நைதர் அ பாசிட்டிவ் நார் அ நெகட்டிவ். அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் ஹேபிட் இஸ் வாட் இஸ் சாப்ரோஃபைட்டிக். பட் இந்த பேரசைட்டிக்குன்னு நம்ம சொல்லும் போது சம் ஆஃப் தெம் தே டிபெண்ட் ஆன் லிவிங் பிளான்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ ஒரு ரூட்டோடைய நாட்யூல் ஆகட்டும், இல்லை ஒரு அனிமலோட பாடி ஆகட்டும், அங்கெல்லாம் தே லிவ். அதனால தான் வி கால் தெம் டு பி ஆஸ் parasite. So அது மாதிரி they have the parasitic mode of nutrition. ஓகேவா. So next is a symbiotic
nutrition, which means that mutual beneficial இருக்கும். For example, சில fungi it lives within the other organism. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஆர்கனிசம்குள்ளேயே இருக்கும், பட் பேரசைட்டாக இருக்காது. இதனாலையும் அந்த ஆர்கனிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஆர்கனிசம்ஸ்க்கும் ஃபங்கைனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ சம் ஃபங்கை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக்கின். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். லைக்கின். When there is a symbiotic association between fungi and algae, this specific kind of symbiosis is called as lichen. Okay va? Adukapram mycorrhizae. When there is a symbiotic association between fungi with the root of higher plants, that specific mode is called as mycorrhizae. So symbiotic kind of behavior la fungi ரெண்டு விதமான symbiotic behavior இருக்கும். ஒன்று algaeயோட it joins, the other it joins with higher plants. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பிளான்ஸோடைய எந்த பார்ட்னா ரூட். ஓகே, ஸோ அதனால தான் ரூட் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூட் இருக்கும்போது இங்கே குட்டி குட்டி பல்ஜாக இருக்கும், which is indicating mycorrhizae. Next is lichen. So lichen is a symbiotic association between fungi and algae. So algae என்ன பண்ணும்? It prepares food because algae is photosynthetic. So algae prepares food and give to fungi. Rather fungi என்ன பண்ணும்? அதோட mycelium bed இருக்குல்ல, அதில் algae சூப்பராக தங்க வச்சுக்கும், which means that algaeக்கு ஸ்பேஸ் கிடைக்குது to live, fungiக்கு ஃபுட் கிடைக்குது. அந்த மாதிரி தான் whatever. And mycorrhizae பார்த்தோன்னா ஃபங்கைக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, ஃபங்கையோட மெட்டபலைட்ஸை பிளான்ட்டோட ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்குது. இது பேர் தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் லைக் எனக்கு எக்லஸ் சாக்லேட் பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஆல்ஃபென்லீபே சாக்லேட் பிடிக்கும். அப்போனா ஏன்ட்ட இருக்கிற ஆல்ஃபென்லீபே ஐம் கிவிங் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட் இஸ் கிவிங் இஸ் எக்லஸ் சாக்லேட் டு மீ. அப்போ ரெண்டுமே சாக்லேட் தான், வி ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஏன்ட்ட இருக்கிறது ஐம் கிவிங் டு ஹிம் ஆர் ஹர் அண்ட் ஹிம் ஆர் ஹர் இஸ் கிவிங் டு மீ. இதுதான் கான்செப்ட். ஓகே, மியூச்சுவலாக both of them share things. So that's called as symbiont. So இது வரைக்கும் படிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷனுக்கு போகலாம். when you talk about the reproduction in fungi, ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன். one is sexual reproduction which involves gamete, the other is asexual reproduction which involves spores. Okay, one it involves gamete, the other involves spores. இப்போ spores பற்றி பார்த்தோன்னா which is asexual, they have single celled propagules. ஓகேவா? குட்டி குட்டி ஸ்போர்ஸ் இருக்கும், single celled propagules which get separated from the parent organism. இப்போ ஃபங்கை பார்த்தோன்னா Rhizopus is a fungi. It is also called as bread mold. கரெக்டா? இப்போ ஒரு ரைசோபஸ் இருக்கு, ஒழுங்காவே வரையவாள். I'll draw it here. ரைசோபஸ் இருக்கு, இங்க they produce enormous amount of pores. கரெக்டா? இந்த போர்ஸ்லாம் what happens? They get liberated by wind, they travel to the other place and again they will start growing. இதுதான் பேசிக்கான ஸ்போர் ப்ரொடக்ஷன் பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர் பேர் என்னென்னா மியோஸ்போர்ஸ். ஓகே, இட் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் மியோசிஸ். ஸோ மியோசிஸ் இஸ் அ ரிடக்ஷன் டிவிஷன். அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்க்கு அதோட குரோமோசோமல் நம்பர் 2 என்ன இருந்துச்சுன்னா மியோசிஸ் இட் டிவைட்ஸ் பை 2, which means that it reduces or divides
by 2. அப்போது அதோட ப்ளாய்டு என்னவா இருக்கும், என்னா இருக்கும். மீனிங் டு சே தட் டிப்ளாய்டாக இருக்கிற ஒரு ஆர்கனிசம் ஒரு மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹாப்ளாய்டு which is n. புரியுதா? இது பேர் ஹாப்ளாய்டி, சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். டிப்ளாய்டி, டபுள் செட் ஆஃப் குரோமோசோம். ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்கும், we are all diploid, we have double set of chromosome. அப்போது ரீப்ரொடக்ஷன் அப்போது என்ன ஆகும், ஃபாதரோடைய ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், மதரோடைய ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், தே கம்பைன் டுகெதர் அ டிப்ளாய்ட் ஜைகோட். இது நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்க்கலாம். அது வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ இதுக்கப்புறம் எந்த சாப்டர் எடுக்கலாம்னா ப்ராபப்ளி 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கலாம், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சாப்டர். ஸோ அப்படியே ஈக்குவலாக வி வில் மூவ் ஆன். பிகாஸ் 11th இது 2வது சாப்டர் முடிச்சிட்டோம்ல. Next if I start, I will start with that. So ஒரு கொஞ்சம் ஒரு probably I'll finish off with 10 chapters, ஓகேவா, 5 from 11th and 12th. அதுக்கப்புறம் we will focus on NEET questions. அப்பப்போ I will come live and children எப்பப்பெல்லாம் நான் லைவ் வரணும், we will discuss NEET questions so that whatever the doubts you have, you will put it in the chatல. Okay. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ஆஸ்கோ ஸ்போர்ட்ஸ், பெசிடியோ ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் என்ன சொல்ல வருதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை. ஓகேவா, நம்பர் ஏ. இப்போது இது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை. இந்த ஃபங்கை எந்த மாதிரியான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மொட்டைல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஸ்போர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளஜல்லேட்டட் ஸ்போர்ஸ் ஆர் ஜூ ஸ்போர்ஸ். ஏன் ஜூன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோன்னா விச் மீன்ஸ் தட் இட் இஸ் மொட்டைல். ஓகேவா. செகண்ட் திங், இது என்னது, திஸ் இஸ் அ கொனிடியோஸ்போர், மீனிங் டு சே தட் தே ஆர் திக். குட்டி குட்டி sac like ஸ்போர்ட்ஸாக இருக்கும். those spores are called as conidiospores. next spore is oidospores, oidiospores அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, so that is here, can you see, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைஃபில் ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஹைஃபில் ஸ்டாக்ல இருந்தே அப்படியே the pores will start forming. So that kind of spores is called as oidiospores. அதுக்கப்புறம் we will talk about chlamydospores. So chlamydospores எப்படி இருக்கும்னா they are very thick walled spores. So இப்போ ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக்குக்கு இட்ஸ் அவுட் ஆஃப் த புக்ஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அது ஒரு ஸ்பெஷல் செஷனில் வி வில் டாக் அபவுட் சம்திங் பியாண்ட் த புக். இப்போதைக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ரொம்பலாம் டோன்ட் கன்ஃபியூஸ் யோர் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். ஸோ ஃப்ரம் த ஸ்பொராஞ்சியா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபஸ், பிரெட் மோல்ட் சொன்னல அந்த ரைசோபஸ். ஓகேவா, ஸோ தே ப்ரொடியூஸ், இது டிஹிஸ் ஆகி ஒரு ஒரு ஸ்போரும் தே வில் ஃபார்ம் அ நியூ இண்டிவிஜுவல், நியூ ரைசோபஸ் இண்டிவிஜுவல். ஓகேவா, நெக்ஸ்ட் மைட்டோஸ்போர்ஸ். மைட்டோஸ்போர்னா என்ன அர்த்தம்னா எந்த ஸ்போர் இஸ் அண்டர்கோயிங் நான் ரிடக்ஷனல் டிவிஷன். நான் ரிடக்ஷனல்னா என்ன அர்த்தம்னா இதோட குரோமோசோமல் நம்பரை அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரியான டிவிஷன் இஸ் கால்ட் அஸ் மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ எந்த மாதிரியான ஆர்கனிசம்லாம் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அதெல்லாம் எந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், மைட்டோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் மைட்டோஸ்போர்ஸ் என்னென்னலாம்னா ஜூஸ்போர்ஸ், ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், chlamydospores, oidospores, conidiospores, இதெல்லாம் different kinds of asexual spores. அப்போ sexual spores பற்றி எங்கே நம்ம படுத்தோம், அது பேர் என்னென்னா மியோஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க் கொஸ்டின். மியோஸ்போருக்கு ப்ளீஸ் ரைட் இட் டவுன் தீஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ். மைட்டோஸ்போர்ஸ்க்கு ரைட் டவுன் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா,
நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கையோடைய பேசிக்கான அவுட்லைன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபங்கை எப்படி இட் அண்டர்கோஸ் இட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்பர் 1, this is the first step. Which one? This one. Okay, first step. This is the second step. This is the third step. இப்போ first step என்னன்னா plasmogamy. என்ன நடக்கும்னா ஒரு ரெண்டு கேமீட் இருக்குது. திஸ் இஸ் கேமீட் நம்பர் 1, திஸ் இஸ் கேமீட் நம்பர் 2. now what happens is that ஒரு கேமீட்டோடைய புரோட்டோபிளாசமோ இன்னொரு கேமீட்டோடைய புரோட்டோபிளாசமோ ஃபியூசிங் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மோகேமி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு மொட்டைலான கேமீட், இதுக்கு ஒரு ஃப்ளஜெல்லா இருக்குது. திஸ் இஸ் அனதர் ஒரு மொட்டைல் கேமீட், சிக் ஃப்ளஜெல்லா. இப்போது இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? தட் கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் is called as plasmogamy. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் half an hour ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்லைடோட நிறுத்திடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் we will talk about the classification of kingdom fungi. ஃபங்கையோடைய இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இது I will try to finish it off in the next lecture. ஓகேவா? ஸோ இது படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ ப்ளீஸ் லிசன் till here at least. ஸோ I will start with this plasmogamy. So plasmogamy na enna arthona ஒரு it is the first ever step of sexual reproduction. In the plasmogamy la enna agona rendu protoplasmo it will start fusing together and that is what is the plasmogamy. Next enna agona idoda protoplasm fuse aichu. Okay va? இப்படி ஆயிருச்சு. இதோட protoplasm இப்படி fuse ஆயிருச்சு. ஓகே? இப்போது இதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். நவ் இதோட நியூக்ளியஸ் ஹேஸ் டு ஃபியூஸ் டுகெதர். ஓகேவா? அது பேர் தான் கேரியோகேமி. கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ். அப்போ கேரியோகேமினா என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் த புரோட்டோபிளாசம், இது வந்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம், இது வந்து ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆன உடனே which gets fused up? நியூக்ளியஸ் gets fused up. ஸோ ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ ஆஃப்டர் பிளாஸ்மோகேமி என்ன ஆகும்? ரெண்டு நியூக்ளியஸும் it will start fusing. ஸோ which is called as karyogamy. இப்போ நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிருச்சு. ஸோ now it becomes like this. Okay? இப்போ this will undergo meiosis. Meiosis is the third step, which is reduction division. இங்கே என்ன நடக்கும்? இந்த ரிடக்ஷன் டிவிஷனில் it becomes haploid spores. 2 என்ன இருக்கிறது will become n. ஓகேவா? இப்போ எப்படி சொல்லணும்னா I have a slide. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்பேஸில் I will explain it to you all. இப்போ பிளாஸ்மோகேமி, இது n, இது n. இதுக்கு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, இதுக்கு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இப்போ இதோட புரோட்டோபிளாசம் இஸ் ஃபியூசிங் அப். ஓகே? அப்போது திஸ் இஸ் n ப்ளஸ் n. இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது தெர் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் cell number A, gamete number A, and there is a nucleus of gamete number B. அப்போ this is n plus n, which is 2n. இப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகுது? இதோட நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிடுது. இப்போ என்ன நடக்குது? this will undergo reduction division. அப்போது 2 என்ன இருக்கிறது? it will give rise to 4 cells, which is haploid in number. Okay? This is what you call it to be as the general sexual reproduction of a fungi, which is plasmogamy followed by karyogamy followed by meiosis. So இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, வேறு இதுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது,
அது பேர் நல்லா இருக்குல்ல, இட்ஸ் டால். இப்போது இந்த ஸ்பெசிஃபிக்கான டைகேரியான், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் இருக்குன்னா அது பேர் டைகேரியான். அண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குல்ல, தட் கண்டிஷன் இஸ் கால்ட் as டைகேரியாட்டிக் ஃபேஸ். கேரியாட்டிக் ஃபேஸ். ஓகே, அவ்வளோதான் பசங்களா. ஸோ we started with different types of protozoan. அதுக்கப்புறம் நம்ம கிங்டம் ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வி ஸ்டார்டட் வித் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ரீப்ரொடக்ஷனில் ஏசெக்ஷுவல் செக்ஷுவல் பற்றி பார்த்துட்டோம். இப்போ செக்ஷுவலோட டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பற்றி தான் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் வி வில் டாக் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.